சேனல் பார்க்கும் உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நாம் நேற்று பார்த்தது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி. இன்று பார்க்க போவது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி. ஒவ்வொரு மனிதரும் சினிமாவில் நடிப்பவர்கள் கண்டிப்பாக ராசி உள்ளவர்தான், இல்லை என்றால் அவர் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியாது. அது மட்டுமல்ல, நிலவு வடிவம் கொண்ட முகம் கொண்டவர்கள் நிறைய நடிகர்கள், அதில் இவரும் நிலவு வடிவம் கொண்ட முகம் கொண்டவரே. இன்னொன்று என்னவென்றால், கேட்டும் உதவி பண்ணாமல் போகிறவன் மிருகம், கேட்டு உதவி பண்ணுபவன் மனிதன், கேட்காமல் உதவி செய்பவர் மகான். அதுபோல் இவர் உண்மையான மகான். நான் ஒரு டிரைவர், நான் எங்கு சென்றால் வண்டி ஓட்டிக்கொண்டு பார்க்கிங்கில் இருக்கும்போது நிறைய டிரைவர்கள் பேசுவார்கள். அவர் சொல்வார்கள், விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு சென்றால் எப்பொழுதும் சாப்பாடு, போகிறவர் வரவர்கள் எல்லாம் சாப்பாடு போடுகிறார் என்று. அவர் உயிருடன் இருக்கும் காலத்தில் இதை நான் கேள்விப்பட்டேன். அதுபோல் அது மட்டுமல்ல, எனது வண்டியில் ஒரு தம்பி லிப்ட் கேட்டு வரும்பொழுது அவரிடம் நான் கேட்டேன், உனக்கு யாரப்பா பிடிக்கும் என்று. அவர் விஜயகாந்த் அப்படி என்றார். ஏனப்பா என்றால், எனக்கு ஒரு நோய் இருந்தது, அவரிடம் போனேன், சொன்ன உடனே அதற்கான ஹாஸ்பிட்டலை தேர்ந்தெடுத்து அதற்கான மருத்துவரிடம் கூறி எனது வியாதியை சரிபடுத்தினார். ஆகவே அவரையே நான் தெய்வமாக மதிக்கிறேன் என்றும் கூறினார். இவையெல்லாம் கேட்டு அறிந்து மனதில் வைத்திருந்த நான் இப்பொழுது அவருடைய சமாதி பக்கம், கோயம்பேடு பக்கம் போகும்போது வரும்போது பார்த்தேன். அந்த சமாதிக்கு பார்க்க வருபவர்கள் அனைவருக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உணவு வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன இவர்களிடம் கேட்டாரா உணவு கொடுங்கள் என்று? அதை கேளாமல் கொடுப்பது மகான். அவர் மகானினம். ஆகவே அவரின் பாடல் ஒரு பாடலில் இடம்பெற்று வருகிறது, பாடியிருக்கு. பாடல் பாருங்க, நன்றாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் தெரிவிங்கள். கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள், அதுவே முக்கியம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
கண்ணாடி போல நல்லடித்தாலும் கண்ணீர் உண்மையாகும்